இதே மாதிரிதான் இந்த இல்லஸ்ட்ரேஷனும் இருக்கும். இதே கேஸ் தான். ஏ வந்து ஒரு வாட்ச் வச்சிருக்காரு. அவருக்கு திடீர்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து பினான்சியல் டெப்த் எல்லாம் ஆகிருது. ஸோ அதனால அவர் வந்து அவருடைய வாட்சை பாக்குறாரு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச். ஸோ இதை வந்து நம்ம அடகு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதை அடகு வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்ல. ஸோ எப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அவர் திருப்பி கொடுக்குறாரோ அப்பதான் அந்த அவர் எந்த பொருளை அடகு வச்சாரோ அதை திருப்பி வாங்கிக்கலாம். இது நம்ம பிளட்ஜ்னு சொல்லுவோம்ல. இந்த இடத்துல பானார் பாணி அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வரும். இதை பத்தியும் நம்ம கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பானார் பாணி அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இவர் அவருடைய வாட்சை அடகு வச்சாரு இல்ல, அந்த அடகு வச்சு எவ்வளவு அமௌண்ட் வாங்கினாரோ அதுக்கு எவ்வளவு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்திருக்கோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா மட்டும்தான் அந்த வாட்சுக்கு அவர் திருப்பி ஓனர் ஆக முடியும். ஏன்னா அவர் திருப்பி கொடுக்காத வரைக்கும் அவர் யார்கிட்ட அந்த வாட்சை அடகு வச்சாரோ அவர் தான் அந்த வாட்சோடைய ஓனர். சோ அவர்கிட்ட இருந்து அந்த பொருட்களை யார் எடுத்துட்டு போனாலும் அவங்க தெஃப்ட் தான் கமிட் பண்றாங்க. சோ அந்த பொருள் ஈவன் தோ ஓனரே எடுத்துட்டு போனாலும் அந்த இடத்துல தெஃப்ட் தான் ஆகுது. சோ போன இல்லஸ்ட்ரேஷனும் இந்த இடத்துல சிமிலரா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஓனர் தான் அந்த பொருளை எடுத்துட்டு போனாரு. ஆனா அவருக்கு டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா அந்த பொருள் ரிப்பேர் ஆகுறதுக்கு எவ்வளவு காசு உண்டோ அதை கொடுக்காம அவர் எடுத்துட்டு போறாரு. செகண்ட் கேஸ்ல அந்த பொருளை அடகு வச்சிருக்காரு. சோ அப்போ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அவர் அடகு வச்சாரோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு தான் அந்த பொருளை வாங்கிட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி அவங்க செய்யாம டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கிறதுனாலதான் அந்த பொருளுக்கான காசு எவ்வளவோ அதை கொடுக்காம அவர் பாட்டுக்கு அவருடைய பொருளை எடுத்துட்டு போறாரு. சோ அதனாலதான் இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. சோ தெஃப்ட் ஒருத்தர் அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டிலேயே செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். சோ என்னுடைய ப்ராப்பர்ட்டி, சோ இந்த பொருளுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னா ஆஸ் அ ஓனராவே நானே என்னுடைய பொருளை திருடலாமா? திருடலாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை நீங்க கண்டிப்பா கோட் பண்ணணும் அண்ட் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ரூல் என்ன, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் திருட முடியாது. ஆனா இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸ் வரும்போது என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நானே திருடலாம்.